நம் கர்த்தர் ஜீவிக்கின்றபடியினாலே அவருக்குள்ளாய் நானும் நீங்களும் ஜீவிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். இந்த நாளின் காலையிலும் கூட உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமாய் நானும் நீங்களும் அவரை தெய்வமாக கொண்டிருக்கின்றபடியினாலே பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுவது போல, இந்த நாளின் காலை வேளையை துவங்கியிருக்கும் பொழுது அவரை நாம் தெய்வமாக கொண்டிருக்கின்றபடியினாலே, அவர் மீது நாம் நம்பிக்கை வைத்திருக்கின்றபடியினாலே, அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் தம்முடைய சித்தப்படி வழி நடத்தி நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகின்றார். இந்த பூலோகத்தில் நடக்கின்ற காரியங்களை பார்க்கும் பொழுது காலை வேளையை நாம் துவங்குகின்றோம். இரவு வேளையிலே நாம் வீடுகளுக்குள்ளாய் வந்து சேரும் வரை தேவனுடைய பாதுகாக்கும் கரங்கள் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகிறது. மாத்திரமே அல்லாதபடி வேறு எந்த காரியமும் நம்மை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நடத்தக்கூடியதாய் காணப்படுவதில்லை. அப்படிப்பட்ட விபத்துகளும் ஆபத்துகளும் அநேக விதமான அழிவுகளும் காணப்படுகின்ற இந்த பூலோகத்திலே உங்களையும் என்னையும் தேவன் எம்மட்டுமாக தம்முடைய கிருபையினாலே பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கின்றார். அது மாத்திரம் அல்லாதபடிக்கு நானும் நீங்களும் சென்றுகின்ற பாதைகள் கரடு முரடாய் காணப்பட்ட பொழுதிலும் வனாந்தரமாய் காணப்பட்ட பொழுதிலும் அவர் அதை தம்முடைய சித்தப்படி நடத்தி அதை செழிப்புள்ளதாக ஆக்குகிறார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். ஐசியா சாப்டர் 35 verse 1. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த இடத்துல நாம் வாசிக்கின்றோம், வறண்டு போன ஒரு காரியம் அவைகள் வனாந்தரத்தை போல காணப்படுகிறது. ஆனால் தேவனுடைய பார்வை அல்லது தேவனுடைய சித்தம் அதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அது எப்படிப்பட்டதாய் ஆகிறதாம்? வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்குமா? புஷ்பம் எப்படியாக ஒரு நீருள்ள இடத்துல நன்றாக வளருமோ அதுபோல அது வனாந்தரமும் அது அவாந்தர வெளியாய் வறண்ட நிலமாய் காணப்பட்டாலும் கர்த்தர் அதை நோக்கி பார்ப்பார் என்று சொன்னால், கர்த்தருடைய கிருபை அதன் மீது இருக்கும் என்று சொன்னால் அது அப்படியாய் புஷ்பத்தை போல செழித்து வளரக்கூடியதாய் காணப்படுமாம். எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த நாளின் கால வேளையை துவங்கி இருக்கும் பொழுது அநேக வறண்டு போன காரியங்கள் நிமித்தமாய் நீ சோர்வடைந்திருக்கின்றாயா? நீ ஒன்று மாத்திரம் கர்த்தரை நோக்கி நீ சொல்ல வேண்டியது என்னவென்று சொன்னால், ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருப்பீர் என்று சொன்னால் இவைகள் எல்லாவற்றையும் வறண்டு போன அல்லது காய்ந்து போன கடு வெளியை போல காணப்படுகின்ற காரியங்களாய் காணப்பட்டாலும் என் தேவன் எல்லாவற்றையும் புஷ்பத்தை போல மாற்றித்தர போதுமானவராய் இருக்கின்றீர். அதை நாம் சொல்லும் பொழுது அவர் மகிழ்ந்து களி கூறக்கூடிய தேவனாக இருக்கின்றார். ஏனென்று சொன்னால் தம்முடைய பிள்ளைகள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்தாமே அவர்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற தேவனாய், அவருடைய சத்தத்தை கேட்கின்ற தேவனாக இருக்கின்றார். எனக்கு பிரியமான மகனே, மகளே, அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளின் காலவேளை துவங்கி இருக்கும் பொழுது உடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாய் இருந்தாலும் தேவனுடைய கரங்களுக்குள்ளாய் உன்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் புஷ்பத்தை போல செழிப்புள்ள ஒரு நிலமாக மாற்றித்தர அவர் போதுமானவராக இருக்கின்றார். அவருடைய கரங்களிலே இந்த நாளை நம்ம ஒப்புக் கொடுப்போமா? அவர் உன்னை நடத்த போதுமானவர். துதி, கன, மகிமை எல்லாம் அவருக்கே உரியதாகட்டும். ஆமென்.